கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். துயரமான வணக்கம். இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்தியாவே ஒழுக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம் கரூரில் அரங்கேறி இருக்குது. எந்த ஒரு சினிமா நடிகருக்கும் இல்லாத இந்த ஒரு துயரமான சம்பவம் நடிகர் விஜய் அவனுடைய பரப்புரையில் நடந்திருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா எங்கு பார்த்தாலும் அந்த துக்கமான ஒரு அனுசரிப்பு தான் காண முடியுது. பல நபர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஒரு நடிகரை பார்க்க சென்றவங்களுக்கு இப்படியான்ற மாதிரியான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்லாம் நேரடியாக களத்துக்கு சென்றிருக்காங்க. விஜய் அவர்கள் வீட்டில இருந்தே வழக்கம் போல அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்பா பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஒரு பயிற்சி வேணும், ஒரு கட்டுப்பாடு வேண்டும், நெறிமுறை வேண்டும். நான் விருப்பு வெறுப்பின்றி பேசக்கூடிய ஆள் தான், எதற்கும் அஞ்சாமல் பேசக்கூடியவன் தான். நான் திராவிட மாடலை ஆதரிக்கிறேன், திமுகவை ஆதரிக்கின்றக்கா ஒரு பேச்சு பேச மாட்டேன். முதல்ல கரூரில் நேற்று இறந்த பச்சிளம் குழந்தைகள், அந்த பாலகர்கள், பெண்கள், ரசிகர்கள், தாவேகா கட்சியினுடைய மரணத்துக்கு என் துயரமான இரங்கலையும் வருத்தத்தையும் அந்த குடும்பத்தாருக்கும், இன்னும் சொல்லணும்னா தாவேகா தலைவர் விஜய்க்கும் தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம பல பேட்டிகளில் தெளிவாக சொல்லி வர்றோம், விஜய் நீங்கள் இது இந்த துயர சம்பவத்துக்கு விஜய் இறக்கி விட்டது பாஜக தான். ஆர்எஸ்எஸ் பாஜக களப்பலியில் இரத்தப்பலியில் ஆட்சி பீடத்தில் உட்கார்றது தான் ஆர்எஸ்எஸ் பாஜக. ஆர்எஸ்எஸ் பாஜக பேச்சை கேட்டாலே அவன் வன்முறை தான். ஆர்எஸ்எஸும் பாஜக வன்முறையில் பிறந்தவர்கள். வன்முறையை உருவாக்கி அவனை பல கொலைகள் செய்து, படுகொலைகள் செய்து, அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை ருசிப்பவர்கள் தான் பாஜக ஆர்எஸ்எஸ். அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இறக்கி விடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இவ்வளவு பேர் இறந்ததாக ஒரு வரலாறு இல்லை. ஆனால் விஜய் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு நடிகரில் விருப்பமான நடிகராக இருக்கார். ஆனால் நாங்கள் பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் அவருக்கு இல்லை. நாங்கள் இதை விட கூட்டத்தை பார்த்தவங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் விஜய் விரும்புகிறாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு நீங்கள் பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஒரு மக்கள் தலைவனாக எம்ஜிஆர் இருந்ததை நாங்கள் கண்ணால் பார்த்தவங்க. ஆனால் இப்படி அவர் காலதாமதம் பண்ணிலாம் வர மாட்டார், குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார். அதோட அவர் படப்பிடிப்புக்கு போகும்போதெல்லாம் சொல்லிடுவார், தெளிவாக சொல்லிடுவார், நான் என்னுடைய சொந்த வேலையாக போகிறேன், என்னை யாரும் பின்தொடராதீங்க. ஆனால் மக்களோட மக்களாக இருந்தார். அரசியல் பயிற்சி அவருக்கு இருந்துச்சு. அவர் தனி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும்போது திமுக பொருளாளர் இருந்தவர். அவர் பல நிகழ்ச்சிகளை நடத்தியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பெரும்பான்மையான முன்னணி தலைவர்கள் எல்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரன், நாவலர் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள் அவர் பின்னாடி போயிட்டாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் விஜய்க்கு இதுவரைக்கும் யாருமே ஒரு அரசியல் பயிற்சி எடுத்த முதிர்ச்சியான தலைவர்கள் அவரை வழிநடத்துவதற்கு இல்லை என்று ஒரு பெரிய குறை. அவர் முதல்ல கூட்டம் நடத்தின அந்த விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை பகுதியிலேயே போக்குவரத்து நெருடல் ஏற்பட்டு விபத்தில் நிறைய பேர் இறந்தாங்க. அதற்கே இவர் போய் இரங்கல் தெரிவிக்கல. நேரம் போல அந்த முறை அவருக்கு தெரியல. மனித நேயம் அவருக்கு என்னன்னு புரியலன்னு தான் நான் கருதுறேன். அது நேற்று நிகழ்ச்சி மூலமாக நான் பார்க்கும்போது அவருக்கு அதிகார பசியில், அதிகார வெறியில், பதவியில் உட்கார வேண்டும் என்ற ஒரு அதிகார வெறியில் தான் நேற்று விஜய் நடத்திய படுகொலை தான் கரூர் நடத்திய படுகொலை என்று நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறேன்னு கேட்டால், அவர் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பார்த்து, இப்போ நான் நேற்றைக்கு கூட பேட்டியில் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு மதுரைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னா மேற்கு தொகுதி மத்திய தொகுதியில் பிரச்சாரம் பயணம் அப்படின்னா மத்திய தொகுதி மேற்கு தொகுதி ஆட்களை மட்டும்தான் ஒழுங்குபடுத்துவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்குலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆள் கூட்டு வர மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறாரு, எல்லாமே
பணம் கொடுத்து தான் கூட்டு வர்றாங்கன்னு கூட வைங்க. ஆனால் அது கூட என்ன பண்ண, இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை பார்க்குறேன், அந்த மாவட்டத்துக்காரங்க தான் இருப்பாங்க. இப்போ மதுரையில் செல்லூர் ராஜு நிகழ்ச்சி நடத்துனாருன்னா அதை மைக்கிலே பார்க்கலாம். அவர் அந்த பகுதி செயலாளர் வட்ட செயலாளராக கூட்டு வர சொல்லியிருப்பார். அவங்க பேரை சொல்லி இடையூறாக கொடியை மறிச்சுக்கிட்டு பேரை சொல்லி சொல்லுவார். ஏய் கொடி இறக்குப்பா பேரை சொல்லி சொல்லுவார் வட்ட செயலாளர் பேரை. உசிலம்பட்டி பகுதியில் கூட்டம் நடக்குது பார்க்குறோம். திமுக கூட்டத்தில் மூர்த்தி தளபதி பல்வேறு மாவட்டங்களில் பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியுது யாருன்னு. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இப்போ கரூரில் இருக்கக்கூடிய 2 தொகுதி அரவாக்குறிச்சி, இன்னொரு தொகுதி கரூர் தொகுதி, 2 சட்டமன்ற ரசிகர்களை மட்டும் வைக்கிறது இல்லை. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அதுதான் அவர் இந்த விடுமுறை நாளை தேர்ந்தெடுத்ததே முதல் அவர் என்ன தப்புனா, சனிக்கிழமை அவருக்கு வாக்காளர்கள் பொதுமக்கள் ஆதரவுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரை விரும்பக்கூடிய நம்பியார் தோழர்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு இந்த ஐடி விடுமுறை, பள்ளிக்கூட விடுமுறை, கல்லூரி விடுமுறை, அலுவலக விடுமுறை, இன்னைக்கு தான் இந்த பசங்களை கூட்டு வர முடியும். பாவம், அவன் மாயில் அலைகிறான். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே சினிமா நடிகர்களை பார்த்து சீரழிஞ்ச நாடு தமிழ்நாடு தான். ரொம்ப மோசம். நடந்த நிகழ்ச்சி துயர சம்பவம். அந்த பச்சிளம் குழந்தைகள், அந்த ரசிகர் தான் திரையில் பார்த்த அந்த நடிகரை பார்க்கறதுக்காக தான் வீட்டில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளை தூக்கிட்டு போய் பார்க்குறான். பார்த்துட்டு அது மடிஞ்சு போயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. இது அரங்கேறினது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த 5 நாளில் இவர் கூத்தடிச்சிட்டு, இவர் கூத்தடிக்கிறது தான் அந்த 5 நாள் விடுமுறை. பாவம் இவன் ஒரு நாள் விடுமுறையில் இருக்கிறவங்களை புறாத்தி சனிக்கிழமை வர வச்சு அந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவனை பூரா கொண்டு தம் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் தான் அவர் போகிறது. அப்போ என்ன ஆகும்? யாரும் கட்டுப்பட மாட்டார். ரெண்டாவது, இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றாருன்னா அந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறாருன்னா பக்கத்தில் மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. மாவட்ட செயலாளருக்கு தெரியும் யார் எந்த தொகுதி எந்த இடத்துக்கு போகணும் எப்படி வரணும்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, எல்லா ஊர்லேயும் அந்த மாவட்ட செயலாளர் இருக்கார் கூட. இது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் கூட வச்சுருக்காரா, பவுன்ஸில் வச்சுருக்காரு. அடித்து சும்மா மனுஷங்களை பந்து மாதிரி தூக்கி எறிறாங்க. இந்த மதுரையில் மாநாட்டில் அடித்து ஒருத்தர் தூக்கி போட்டு திருமங்குளத்துக்கார ஒரு பையன் இருந்தால் அவன் வீட்டுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கல. இவர் இரங்கலே தெரிவிக்காத ஒரு காட்டு முராட்டித்தனமாக விஜய் இருக்கார். நான் விஜய் ரசிகர்னு சொல்கிறேன், நடந்துருச்சு துயர சம்பவம். இந்த நடப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு கடுமையான கட்டுப்பாடு விதிக்குது திராவிட மாடல் அரசு. விஜயை உசுப்பேத்துறாரு. என்ன உசுப்பேத்துறாருன்னா, எங்களை கண்டு திமுக அஞ்சுது பார்த்தியா அப்படின்ற. அப்போ காவல்துறை என்னதான் செய்ய முடியும்? நீங்கள் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் காவல்துறை அனுமதி கொடுக்கும். நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இவர். நீதிமன்றத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு போகிறாரு. அப்போ நீதிமன்றமும் நீங்கள் கூட்டத்துக்கு வரவங்கள கட்டுப்படுத்தணும், கர்ப்பிணிகளை கூட்டு வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருக்கு. அந்த விதிமுறையெல்லாம் காற்றில் பறக்க விடுறாங்க. நேற்று இங்கே நடந்தது என்ன, நாமக்கல்லுக்கு 8:45 மணிக்கு வரேன்னு அவங்களுடைய அறிக்கையில் ஐடிவிங்கில் தாவேக்காவுடைய ஐடிவிங்கில் அவங்க விளம்பர பலகையில் அவங்க வாட்ஸ்அப் குழுவில் பரப்புகிறாங்க. காலை 8:45க்கு நாமக்கல் வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் நேற்று இரவே 12 மணிக்கு வந்துட்டோம்னா. அப்போ அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு உணவு, அவனுக்கு தண்ணீர், கழிப்பிட வசதி ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ என்ன ஆகுது, இவர் 8:45க்கு தான் பனையூர் வீட்டிலேருந்தே கிளம்புறார். நீங்கள் பார்த்தீங்களா, பனையூர் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே கூட்டம் சேர்ந்துருச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் தான் கூட்டம் சேர்ந்தோடனே போய் பக்கத்து மாவட்டத்தில் தான் 10 மாவட்டத்துக்காரனை கொண்டு தம் பண்ணிட்டு போயிட்டு 3 நிமிஷம் 7 நிமிஷம் பேசிட்டு போகிறார். ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். ஆரம்பத்துலேருந்து பார்க்குறான், எதில் ஏறுறான், மரத்தில் ஏறுறான், பால்கனியில் ஏறுறான். அங்கே வேளாங்கண்ணியில் பார்த்தா அந்த சர்ச்சு செவர் இடிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலையும் ஏறுறாங்க, அணில் குஞ்சு மாதிரி ஏறுறாங்க, சொன்னால் வருத்தப்படுறாங்க. இபி இதில் ஏறுறாங்க, வயரு நம்ம மின்சார போஸ்டில் ஏறுறான். இப்போ ஏன் கரூரில் மின்சாரத்தை நிறுத்தினாங்க தெரியுமா? மின்சார போஸ்டில் ஏறுறான். இப்போ மின்சாரத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் இன்னும் சாவு எண்ணிக்கை கூடியிருக்கும்.
இன்னும் கூடியிருக்கான். அவன் அதில் ஏறிக்கிட்டு உருமா கட்டிக்கிட்டு கொடியை தூக்கிக்கிட்டு போய் போஸ்ட் மரத்தில் போய் கட்ட போகிறான். அங்கே கரூரில் என்ன, கரூர் பைபாஸில் நாங்கள் ரவுண்டானால நடத்துகிறோம்னு கேட்குறாங்க. இதை விட சின்ன இடம் கேட்டிருக்காங்க பெர்மிஷன், 25ஆம் தேதி போய் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு இடம் கேட்குறாங்க கரூரில். இந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பைபாஸு, இன்னொரு இடம் ஏதோ ஒரு இடத்துல கேட்குறாங்க. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அனுமதி சின்ன இடங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட அண்மையில் வேலுச்சாமிபுரம்ன்ற ஊர் கரூரில் கொஞ்சம் பெரிய இடம், அந்த இடத்த நீங்கள் பாருங்கன்றாங்க. 25ஆம் தேதி இந்த 2 இடத்தையும் கேட்டுட்டு தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் 26ஆம் தேதி போலீஸ் அந்த கடிதம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த இடம் எங்களுக்கு போதுமான இடம் வேலுச்சாமிபுரம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துறாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பேர் நீங்கள் சேருவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லிருக்காரு தாவேகா விஜய் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கரூர் எஸ்பிக்கு என்ன பதில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு, நாங்கள் எங்கள் கட்சியுடைய பொறியாளர் அணி செயலரை வைத்து அந்த இடத்தை நாங்கள் அளந்தோம், 1,20,000 அடி இருந்துச்சு. அதனால் அதில் நாங்கள் 10,000 பேர் தாராளமாக 50,000 பேர் தேரலாம், ஆனால் நாங்கள் 10,000 பேரை தான் கூட்டி வருகிறோம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. சில பிக்கால் நாயி ஃப்ராடுக்கார பைய பேசுகிறான், காவல்துறை பாதுகாப்பு இல்லை. விஜய் வந்து கரூரில் வந்தோடனே முதல் காவல்துறைக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் அடுத்து பேசுகிறார். காவல்துறை இன்றைக்கு எனக்கு சிறப்பான பாதுகாப்பை கரூர் பைபாஸில் வழங்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறேன். மாற்றி பேசக்கூடாது. கூட எடப்பாடி பழனிசாமி உளர்ற இந்த இருக்கிற சேலத்தில் இருக்கிற ராத்திரி ஒன்றால் வர முடியல, 1 மணி நேரத்தில் முதலமைச்சருக்கு மயக்கப்பட்டு விழுந்தார்கள் கரூர் கூட்டத்தில் சொன்ன உடனேயே முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் போய் கூட்டம் நடத்துறார். முன்னாள் முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டு அதிகாரிகளை கூட்டம் நடத்துறாரு. நீ எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்குன்னு யோகிக்கிறது இருக்கு, டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், 13 பேரை துப்பாக்கி சூட அப்படின்னு சொன்ன ஆளு. அதனால அந்த கரூர் நிகழ்ச்சியில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதை விஜயை ஒத்துக்கிறார். அவங்க இல்லாட்டினா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, கரூர் பைபாஸ் இருந்து இங்கே என்னை நகட்டி கொண்டு வந்து பாதுகாப்பு கொண்டு வந்த காவல்துறைக்கு நன்றின்னு சொல்றாரு. அங்கே என்ன நடக்குது, இவங்க வந்து எனக்கு கிடைச்ச தகவல், நான் அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்கிறேன். அதாவது விஜயோடைய பிரச்சார பயணத்தை படம் பிடிக்கிறதுக்காக எம் சென்டர் பாயிண்ட் சேனல் நிருபர் நம்முடைய நண்பர் ராஜேந்திர சோழ அவர்கள் கொடுத்த உண்மையான தகவலை நான் அப்படியே சொல்கிறேன். கரூரில் மக்கள் இந்த கூட்டத்துக்கு வரல, அதாவது கரூருக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கிறது கேட்டிருக்கிறது மதியம் 3 to 10. ஆனால் அவங்க எப்போ வெளியே அறிவிப்பு கொடுத்தது ஐடிவிக்கு என்ன கொடுத்துருக்கேன், அங்கே 12 மணிக்கு விஜய் வந்துடுவார்னு கொடுக்குறான். முதல் நாள் இரவுலேருந்தே இருக்கான். 10 மணி நேரம் 15 மணி நேரம் பச்சிலை குழந்தைகள் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? பசி, மயக்கம், இதெல்லாம் வந்து அதிகார வெறியோடு விஜய் அலைகிற உலகார பேவையிலாம். உன் வீட்டில் 2 பிள்ளை வச்சிருக்கேடா, 10 மாதம் 10 பிள்ளைகளை வளர்த்தவங்க தெரியும். என்ன நாட்டுக்கு நீ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மடப்பேலை, பெரிய மொழி போராட்டத்தை தியாகம் பண்ண, என்ன நீட்டு தேர்வுக்காக கிழிச்சு விட்டேன். நாட்டில் ஒன்று குடிசையில் வாழக்கூடிய உழைப்பாளி மக்கள் ஒரு படத்தை பார்க்கறதுக்காக வந்து வேலையை கெடுத்துட்டு வந்து வேர்வையை சிந்தி 1000-2000 ரூபாய்க்கு ஒரு படத்தை டிக்கெட் வாங்கி 100-200 பார்த்துட்டு அந்த படத்தில் பல கோடியை சம்பாதிச்சுட்டு சும்மா உட்காராம திருட்டு நாய் மாற்றம் பண்ண போறான். ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேணா, ஒரு பஸ்ஸில் வர்றான், அந்த பஸ்ஸை வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட்ல தான் பேசணும், நினைச்ச இடத்துல பேசுறது. இவனே ஒரு கூட்டத்தை உருவாக்கிறான், இவனே இந்த கூட்டத்தை ரச உருவாக்கி அங்கிருந்து துண்டை தூக்கி போடுறது. அதை அந்த விஜய் வந்து பிடிச்ச கையிலேருந்து அந்த துண்டை பிடிச்சா இவனுக்கு பெருமையா, இவன் சின்ன பச்சிலை கூட்டு போயிட்டு பெண்களை கூட்டு போயிட்டு குழந்தைகளை கூட்டு போய் இந்த ரசிகர் ஒரு பூமுட்டை பைய செத்து போனீங்களடா, உயிர் கிடைக்குமாடா? உயிர் கிடைக்குமா? இந்த கூட்டத்தை ரச உருவாக்குனது யார்? யாராவது சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கானா? நீங்க அவரு நம்முடைய நண்பர் தெளிவா சொல்றாரு. அதாவது கரூர்ல மக்கள் வரல என்பதற்காக சுமார் 8 மணி நேரம் தாமதம் வந்திருக்க அந்த களவாணிப்பை விஜய்
கூட்டம் வந்துருச்சு. என்ன அவன் ஏற்பாடு பண்ணுறான்னு கேட்டால் மற்ற எல்லா உறவோட இந்த கூட்டம் வந்து இந்த நிகழ்ச்சி எங்கே ஏற்பாடு 27, 28 வந்து அவன் நிகழ்ச்சி வந்து திருவள்ளூர் வட சென்னை தான் இருந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் வட சென்னைக்கும் போகிறதாக தான் நிகழ்ச்சி நிரலில் தாவேகா நிகழ்ச்சி நிரல் இருக்கு. திடீர்னு எப்படி கரூருக்கு வந்த நாமக்கல் கரூருக்கு? கரூரில் கொட்டுமலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொட்டுமலையில் அறிவியன பேசினார் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அதை தாங்கலை, கரூரை லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க. அதனால அவங்க ஐடிவிங்களை பூரா ஒரு வாரமாக போடுறாங்க. ஒரு வாரமாக தாவேக ஐடிவிங்களை அணில் குஞ்சு பூரா போடுறான். செந்தில் பாலாஜி கோட்டையை உடைக்க வருகிறார், செந்தில் பாலாஜியை தகர்க்க வருகிறார், பாட்டிலே உடைக்க வருகிறார். என்ன ஆச்சு நேற்று உங்க கதி? இப்படி உசுப்பேத்தி கூட்டத்தை வந்து சேர்த்துட்டாங்க. கூட்டத்தை சேர்க்கிறவெல்லாம் தலைவர் இல்லடா, கூட்டத்தை நெறிப்படுத்துறவன் தலைவன்டா. கலைஞருக்கு சேராத கூட்டம், எம்ஜிஆருக்கு சேராத கூட்டம், அம்மாவுக்கு சேராத கூட்டம், தளபதி ஸ்டாலினுக்கு சேராத கூட்டமா? கொள்கை கூட்டம், கூடி கலைகின்ற இந்த மாதிரி மரணத்தின் எல்லைக்கு போற கூட்டம் அந்த கூட்டம். அதான் சொன்னேன், திராவிட இயக்க கூட்டம் என்பது காசு கொடுத்து பேச்சு கேட்கிற கூட்டம். நீ ரசிகரை நெறிப்படுத்திருக்கியா? எனக்காவது அறிக்கை கொடுத்துருக்கியா? மரத்துல ஏறாத, தவ்வாத, அதுல ஏறாத, ஈபியில ஏறாத, இதுல மாடி பால்கனியில் ஏறி தவிர இன்னொரு விட்டு பாடியில் காம்பவுண்டு சோறை உடைக்கிறாங்க. இது ஒழுக்கமான கூட்டமா? தமிழனு சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னான்னு கேட்டா, யார் பாடினான்னு கேட்டா விஜயகாந்த் பாடினான்னு சொல்றான் ஒரு ரசிகர். இப்படி ஒரு நெறிப்படுத்த வேணாம் ஒரு கூட்டத்தை. ஒரு பேரிகார்டு வைக்கணும் அந்த வேன் வர இடத்துல. இப்போ எடப்பாடி பேசுற இடத்துல பார்த்தா பேரிகார்டு இருக்கும். அந்த வேலுச்சாமிபுரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பேசி போயிருக்காரு. 10,000 பேர் சேருவேன்னு சொல்லிட்டு அப்போ போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் பாதுகாப்பு போடும். நேற்று டிஜிபி வெங்கட்ராமன் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காரு. நாங்கள் இவங்க 10,000 பேர்னு சொன்னால் 15,000 பேராவது வருவாங்கன்னு கணக்கு போட்டு அதான் போலீஸ் செய்ய முடியும். போலீஸ் என்ன செய்ய முடியும்? ஒருத்தனுக்கு ஒரு போலீஸாக போட முடியும்? இவங்க 10,000 பேர் தான் வரும்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க 15,000 பேர் கணக்கு போட்டு 500 போலீஸார் நிற்கிறாங்க. 30 பேருக்கு ஒரு போலீஸ். இதான் போலீஸ் போட்டிருக்கு. போலீஸ் பாதுகாப்புல எந்த குறையும் இல்லை. நீ என்ன பண்ற? வேனை கொண்டு நிப்பாட்டிட்டு துண்டை அதை தூக்கி எறிறது, தண்ணி பாட்டில் தூக்கி எறிறது. அந்த தண்ணி பாட்டில் ஓங்கிட்ட வாங்கினா சொற்குலோகம் போகும்னு நினைச்சேன் ஒரு ரசிகன். உன் கையால பட்டதை வாங்கணுமா? இவ்வளவு கேவலமான ஒரு நாடா போச்சு பாரு. அப்பாவி நம் தமிழ் சாதி மக்கள் ஒரு நடிகனுக்காக 40 பேருக்கு மேற்பட்டு 82 பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேளுங்க. அதான் அவர் சொல்றாரு, நம்முடைய சகோதரர் சொல்றாரு, இதுல ஒரு முக்கியமான விஷயம், யாரும் சொல்லாத விஷயம். அவர் அந்த ஸ்பாட்ல இருந்தவர். கரூர்ல மக்கள் வரவில்லை என்பதற்காக சுமார் 8 மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு. அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல அக்கட்சியின் பொறுப்பாளர்கள் போகலாம் என்று கூறிய போது விஜயை பார்த்து வாங்க போகலாம், கூட்டம் வந்துருச்சுன்னு இருக்காங்க, மக்கள் வராத கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று கராலா கூறியிருக்கான். அதற்கு பின்னர் கட்சியின் கரூர் மற்றும் நாமக்கல் பொறுப்பாளர்கள் 2 மணி நேரம் அனுமதி பெற்று எப்படி நாங்கள் கூட்டது? செந்தில் பாலாஜியை கிழிக்கணும், செந்தில் பாலாஜி கோட்டைன்னு சொல்றாங்க, கூட்டத்தை யாரு? விஜய். 8 மணி நேரம் தாமதம் தாங்குவானா? இந்த அப்பாவி ரசிகர் பேர்ல கேட்கிறேன், தாங்குவாடா நீ? 15 மணி நேரம் குடிக்க தண்ணி இல்லாம கஞ்சி இல்லாம கிடந்தா தாங்குவேன். அப்படி என்ன அவன் சுதந்திர போராட்ட தியாகிவன் என்ன செஞ்சிருக்கான் பாரு. முக்கியமான நிருபர்களுடைய பேட்டி இது. அவர் சொல்றாரு, போலாம் என்று கூறிய போது வரமாட்டேன்னு கூட. அதுக்கு பின்னாடி கட்சியுடைய கரூர் மற்றும் நாமக்கல் பொறுப்பு 2 மணி நேரம் அனுமதி பெற்று விஜய்கிட்ட எப்படி நாங்கள் கூட்டத்தை கூட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி கரூரை சுற்றியுள்ள கிராமங்களில் குழந்தைகள், நடுத்த வயது கொண்டோர் மற்றும் வயதானவர்களை சந்தித்து 1000 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. மானங்கட்ட நாய் பேசு பார்க்குறது. அப்படி அழைத்து வரப்பட்டவர்களுக்கு உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை. கூட்டத்தை கூட்டிய பின் நடிகர் விஜயிடம் கூட்டம் சேர்ந்து விட்டது வாருங்கள் என்று கூற, இப்போதான் லஞ்சு முடித்தேன். யாரு? மக்களுக்கு உழைக்க போறானா? இந்த அப்பா இப்போ ரசிகர் அலையாத தெரிஞ்சுக்க.
இவ்வளவும் சேர்த்ததுக்கு பின்னாடி 1000 ரூபா கொடுத்து 8 மணி நேரம் தாமதத்துக்கு பின்னாடி இப்போதான் லஞ்சு முடிச்சிருக்கேன், 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் என்று கூட்டிருக்கிறார். அதற்கு பின்னாடி அவனை தட்டி எழுப்பி அவன் பேசுறதுக்கு வேண்டியெல்லாம் கூறி கூட்டு போயிருக்காங்க. அவர் கூட்டத்துக்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே தான் முக்கியமான தகவல். கரூர் கூட்டத்துக்கு விஜய் வர்றதுக்கு முன்பாகவே 18 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். நான் நேற்று இந்த செய்தி கொடுக்கும்போது நம்முடைய பேட்டியில் சொல்லியிருக்கேன், 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுங்கிற செய்தி நான் பேசியிருக்கேன். அதற்கு முன்னாடி தான் மரண செய்தி. 18 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெண் மரணம் அடைந்திருக்கிறார். இந்த செய்தி நடிகர் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈவும் இரக்கம் இல்லாத விஜய் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வந்த வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். ஒரு கொலகார நாய். உனக்கு முன்னாடி ஒரு ஆள் இறந்து போச்சுன்னு செய்தி, 18 பேர் மயக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்தி. அவன் வந்து செருவுக்குள் மேலும் 40 பேர் மயக்க நிலை அடைகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தாவேகாவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 பிரைவேட் ஆம்புலன்ஸுகள் பழுதாகி நின்று விட்டது. அதை கூட சரி செய்யலை. துரிதமாக இயங்கிய காவல்துறை அண்டை இடங்களிலிருந்து ஆம்புலன்ஸுகளை வரவழைத்து மயக்க நிலை இருந்தவர்களை கரூர் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்தது. கூட்டம் கூடவில்லை, ஆதலால் வரவேண்டாம் என்று அறிவுறுத்திய புஸ்லி ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜினா கொலைகளுக்கு காரணம். அவங்க ஏதாவது கூட சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? சரி, நடந்துருச்சு. உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. கரூர் பிரச்சாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பெண் இறந்துருக்காங்க. கூட்டத்துக்கு வந்தவங்க 18 பேர் மயக்கம் அடிச்சிருக்காங்க. நான் ஏன் வந்த வேலையை முடிச்சுட்டு போவேன்? அதிகார வெறி, அதிகார பசி. இந்த சந்திரசேகர் சோபா மகனுக்கு இவ்வளவு வெறியாடா. அதை விட திருச்சிக்கு 1.5 மணி நேரம் கரூர்லேருந்து வந்திருக்கிய, இறந்து போயிட்டான்னு தெரியுது. 39 பேர் இறந்துட்டான். பச்சிலும் குழந்தைகள் இறந்துருக்கு. உனக்கு 2 மகன் வச்சிருக்கு, பிள்ளைய வச்சிருக்கு. ஒரு சின்ன கீரல் இருந்தால் கூட தாங்குவியா? கரூர்லே தங்கி இருக்கணும்டா. கரூர்லே தங்கி அந்த சகோதர சகோதரிகளுக்கு இறந்தவங்களுக்கு துக்கம் தெரிவித்து அவருடைய ஆறுதலை இருந்து அவங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கணும். அந்த மாவட்ட செயலாளர்ல இந்த புஸ்லி இல்லை, ஆனந்த் இல்லை, ஒரு வேலும் இல்லை, ஆதவர்ஜினா இல்லை. யார் அங்கே இருக்கான்னு பார்த்தா 10 ரூபா பாட்டு பிடிச்சான்ல, பாட்டில் படித்த செந்தில் தானா திராவிட மாடல். நீ கூலி மாடல். கூலிக்காக பாஜக கூலிக்காக கூவினவன் விஜய். திராவிட மாடல் செந்தில் பாலாஜி உடனடியாக மருத்துவமனைக்கு. அவர் எப்படி 10 நிமிஷத்துல போனாரு? 10 நிமிஷத்துல மருத்துவமனைக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல், சேலம், இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருக்கிற டாக்டர்களை பூரா அவரை வச்சு, அங்க விடுப்புல போன டாக்டர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரையும் அவரை வச்சு பார்த்து, தனியார் மருத்துவமனைக்குலாம் போட்டு எவ்வளவு நாளும் அவங்களுக்கு சிகிச்சை கொடுங்க, பணத்தை நாங்க கட்டுறோம்னு சொல்றதாண்டா திராவிட மாடல். 10 நிமிஷத்துல முதலமைச்சருக்கு தகவல் கிடைச்சி தலைமைச் செயலம் போயிட்டார். 15 நிமிஷத்துல தலைமைச் செயலர் கூட்டம் நடத்துறாரு. காலையில நான் கரூர் வரைன்னு சொன்ன ஒரு சாவு எண்ணிக்கை, மரண எண்ணிக்கை, ஓலங்கள், கண்ணீர் அங்கே கூடுகின்ற செய்தியை கேட்டு நள்ளிரவு 1 மணிக்கு வந்தாரா ஓ அங்கிள், நீ எங்கடா போன? டங்கிள் ஜங்கிள் வங்கி முதலமைச்சர் அங்கிள் 1 மணி, நள்ளிரவு 1 மணி தூங்கல. நீ கூட்டம் சேர்த்து நீ ஆளுகளை கொண்டுட்டு போன கொலகாரனுக்கு அவர் அங்கே வந்து நிற்கிறார். செந்தில் பாலாஜி நிற்கிறார். பக்கத்தில் இருக்கிற அன்பில் மகேஷ் போயிட்டார். சேலம் ராஜேந்திர மந்திரி வந்துட்டாரு. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உடனே போயிட்டார். ஆனா பிரதமர் 1 மணி நேரத்தில் செய்தி தெரிஞ்சு இரங்கல் தெரிவிக்கிறார். ஜனாதிபதி அரை மணி நேரத்தில் செய்தி தெரிவிக்கிறார். முதலமைச்சர் 10 நிமிடத்தில் தலைமைச் செயலம் சென்று உடனடியாக நள்ளிரவில் 2 மணி நேரத்தில் கரூர் வந்துட்டாரு. நீ கரூர் தப்பிச்சு கொலை பண்ண ஓடுன மாதிரி ஓடுறான். திருச்சி நிருபர்கள் 30 பேர் செத்துட்டாங்கன்றான். கண்டுக்கறல, தனி விமானத்தில் ஓடுற. சென்னையில் நிருபர்கள் மறிக்கிறான், ஓடுறான். பனையூர்ல நிருபர் இருக்கான், ஓடுறான். சரி, பனையூர்ல போய் உட்கார்ந்து முதலமைச்சர் எப்படி நள்ளிருந்த கோட்டையை திறந்து, இருட்டில் கோட்டையை திறந்து உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாரு. நீ ஏன் நள்ளிரவுல பனையூர்ல உட்கார்ந்து எது சொந்த ஆலோசிச்சியா? இந்த இருக்கானே ஆதவாஜனை விளங்காதவன், இந்த புசிலி வெசிலி கிசிலி, இந்த திருட்டு பேர்ல கூட்டு பேசுனியா? இல்ல, தண்ணி அடிச்சு படுத்துக்கிட்டேன். 4 மணி நேரம் கழிச்சு விஜய் ரசிகர் மானம் ரோசம் ரசிகர் கேட்கிறேன், இவன் நாட்டை காப்பாற்றணும், உங்களை காப்பாற்றணும். முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் 10 நிமிடம் தலைமைச் செயலகம்
இறந்துட்டான்னு சொன்ன உடனே அடுத்த நொடி 1 மணிக்கு கரூர்ல இருக்கிறார் செந்தில் பாலாஜி. 10 நிமிஷத்துல கரூர் மருத்துவமனை. பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் வர்றான், அமைச்சர் கூட வர்றாங்க, வேலை நடக்குது. ஆனா யாருக்காக கூட்டம் சேர்த்தப்பட்டதோ அப்ப எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு குலகார பாவி. இந்த செய்திலாம் கேள்விப்பட்டு தான் கூட்டத்திலே பேசியிருக்க. திரும்ப இந்த செய்திலாம் கேள்விப்பட்டு தான் 1.5 மணி நேரத்தில் திருச்சி காரில் இருக்கு, 2 கார் மாதிரி இருக்கான். வரும்போது எடப்பாடி பழனிசாமி மாதிரி பாஜக கூட சேர்ந்தாலே இப்படித்தான். டெல்லிக்கு போய் 2 கார் மாறின மாதிரி எடப்பாடி இவர் நேற்று கரூர்ல இருந்து திருச்சி கரூர் 2 கார் மாற்றோம் மாறி இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு பிரதமர் தெரிவிச்சிட்டார், ஜனாதிபதி தெரிவிச்சிட்டார், எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர், அமைச்சர்கள், நாட்டில் இருக்க அத்தனை பேரும் ராத்திரி தூங்கல. இவன் 4 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்வீட் போட்டு துயரம் சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டான். இவன் ஒரு தலைவனா? நீ தலைவனா வர முடியுமா? இந்த சம்பவத்துக்கு காரணம் அந்த மாவட்ட செயலாளர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. இதுவே இறுதியான சம்பவமா இருக்கணும். இந்த சனிக்கிழமை ராமசாமி இனிமே தமிழ்நாட்டில் இவங்களுக்கு இதுக்கு மேல சொன்னா போலீஸ் என்ன செய்யலாம்னு கேட்டா 15,000 பேருக்கு மேல திரண்டுட்டாங்க. நேற்று டிஜிபி சொல்றாரு 10,000 பேர் தான் அவங்க திரளுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க எப்படி 5,000 பேர் சோத்து வருவாங்கன்றதுக்காக 500 போலீஸ் போட்டிருந்தோம், 30 பேருக்கு ஒரு போலீஸ். ஆனால் இவங்க 27,000 பேருக்கு மேல அந்த இடத்துல சேர்ந்துட்டாங்க. விஜய் பஸ் நிக்கத்தில் பேரிகார்டு வைக்கல, தண்ணி வசதி இல்லை, 15 மணி நேரம் 16 மணி நேரம் காலதாமதம், கூட்டத்தை சேர்த்துருக்காங்க. 8 மணி நேரம் ரூம்ல உட்காந்துட்டு வரமாட்டேன்ட்டான். செந்தில் பாலாஜி ஒழிக்கணும், செந்தில் பாலாஜி கோட்டையை தகர்க்கணும், ஓட்டை விழுந்து போச்சு. கோட்டையை தகர்க்க முடியாது, திராவிட இயக்க கோட்டை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதிகார வெறி, அதிகார பசி பிஜேபி இறக்கி விட்டுருக்கான். பிஜேபி நம்பி இறங்கினா ரத்தமும் சதையும் சோகமும் தான் சூழ்ந்திருக்கும். அதனால இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா விஜயை பொறுத்தளவுல இனிமே அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு தடை செய்யணும். இப்ப நேற்று டிஜிபி போலீஸ் கடமை என்னன்னு கேட்டா அடுத்த கடமை 15,000 பேருக்கு மேல திரண்டுட்டான். திடீர்னு அவங்க போலீஸை வர வைக்க முடியாது. பக்கத்து மாவட்டம் இருந்தா இந்த 500 போலீஸை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னு கேட்டா தாவேகா நிர்வாகிகளை கூப்பிட்டு கூட்டம் கூடுது, இந்த கூட்டத்தை ஒன்று கலைங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போறாங்க? எங்களுக்கு மட்டும்தான் கூட்டத்தை கூடுறதுக்கு திமுகவுக்கு பிடிக்கல, பயப்படுறாங்க, அஞ்சுறான்னு சொல்ல போறாங்க. போலீஸ்ல செய்ய வேண்டிய வேலை அதுதான் செஞ்சிருக்கணும். 15,000 பேருக்கு கூடும்போது அவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டா நிர்வாகிகளை கூப்பிட்டு கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சிடுங்க, இதுக்கு மேலே ஒண்ணுமே தாங்க முடியாது, மூச்சுத்திணறல் வந்துடும் சொல்லுவான். இதை சொல்லியிருந்தா என்ன விஜய் சொல்ல போறான்? எங்களுக்கு மிரட்டுறாங்க, எங்களுக்கு கூட்டம் சேர விட மாட்டேறாங்க, தடுக்கிறாங்க. கரண்டை கட் பண்ணாட்டினா நேற்று 12 மணிக்கு கரண்டை கட் பண்ணலைன்னா 100கணக்கான பேர் வந்திருப்பாங்க. பூரா வாய் ஈவி போஸ்ட் ஏறி நிற்கிறான். இப்போ அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா விஜய் மேலே இந்த வழக்கு போடணும். அவங்க மாவட்ட செயலாளர் மேலே மட்டும் இந்த வழக்கு போடக்கூடாது, விஜய் மேலேயும் இந்த வழக்கு தொடர வேண்டும். அதே போல எந்த அனுபவம் இல்லாத ஆளுகளை கூட வச்சிருக்காங்க. பூரா எல்போர்டு கம்பெனி. இந்த எல்போர்டு கம்பெனிகளை பூராத்திய நீங்க சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தெளிவா சொல்றது, தலைவராகிய நீங்க தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது நம்முடைய காவல்துறைக்கு போட்ட வழக்கில் நீதிமன்றம் போட்ட விஜய்க்கு போட்ட உத்தரவு. உயரமான இடங்களில் ஏறுகின்ற அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது? நீதிமன்றம் கேட்குது. தொண்டர்களை கட்சி தலைவர் ஒழுங்குபடுத்த வேண்டாமா? எங்கேயாவது என்னைக்கா அறிக்கை கொடுத்துருக்காரா? திருச்சி தாவேகா குடும்பம் சேதப்படுத்திய பொது சொத்துக்களுக்கான இழப்பீட்டை வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும். ஏற்கனவே நீதிமன்றம் இதை சொல்லியிருக்கு. அதனால இப்போ நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் அறகுறையாக ஏற்பாடு பண்ண யார் தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி. இவர் தான் தாவேகாவுடைய வியூக வகுப்பாளர். ஆதவ் அர்ஜுன் தவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், தாவேகா அரசியல் வியூக வல்லுநர், நிறுவனர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் சிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர். இவங்க மேலேயும் விஜய் மேலேயும் வழக்கு போடணும். இல்லாட்டினா எதிர்காலத்தில் இது மாதிரி தொடர்ச்சி நடக்கும். அப்பாவிகள் இறக்கப்படுவான். அவனா ரசிகரை தலைவனை பார்க்க போறேன்னு என்ன இல்லை பேச்சக்கு. இன்னொன்று விஜய் கூட்டத்துக்கு வர்றீங்க பூராம விஜய் நின்ற உடனே பார்த்த உடனே கிளம்புறான்.
இப்போ நம்முடைய தலைவர்கள் பேச்சை கேட்க நிற்பான். விஜயை பார்த்த உடனே கூட்டம் கலையுது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்த விடாமா? இதெல்லாம் ஒழுங்குபடுத்த கொண்டு என்ன திட்டம் இருக்கு? சும்மா மேடையில் உருட்டால் பண்ணா மட்டும் பார்த்தாதுப்பா விஜய். இரங்கல் தெரிவிக்க மாட்டேன்ற இந்த இப்போ வரைக்கும் வரல. 4 மணி நேரம் கழிச்சு ட்விட்டரில் 2 வரி போட்டு படுத்துக்கிட்டேன். இப்போ அங்கே எல்லா வேலையும் பார்க்கறது திராவிட மாடல் அரசு. அதனால விஜயுடைய நடவடிக்கை கொலைகார பட்டியலில் விஜய் சேர்ந்துட்டான். நான் என்னை பொறுத்தல அதான் சொல்லுவேன். மனித இறக்கமே வேணாமா? ஒரு மனித இறக்கம் நிருபர்கள் கேட்குறான், நிருபர்கள் ஒன்று நீ பதில் சொல்ல வேணாம். என்னுடைய ஆழ்ந்த அருங்கள் நான் வருத்தத்தில் இருக்கு, நாளைக்கு பேசுன்னு சொல்லிட்டு கூட போ. ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டியா? அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கேன். நீ கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே 18 பேர் மயக்கம், ஒரு பெண் மரணம் பண்ண செய்தியை கேள்விப்பட்ட கொலகார பாவிலையா நீ? ஆனால் கொலை வழக்கில் சேர்க்கணும். இந்த மரணங்களுக்கு இழப்பீடு தமிழக அரசு, நம்முடைய திராவிட மாடல் அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. 5 கோடி ரூபா கொடுக்கணும். விஜய் ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபா கொடுக்கணும். பணம் என்னடா பணம்? பணம் என்னடா பெரிய பணம்? அப்படில குர்ரா பணத்தை இழந்த அந்த 5 கோடி கொடுத்தாலும் அந்த பச்சிலம் இளம் அந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு யாரா பதில் சொல்றது? இந்த பெண்ணை நம்பி கர்ப்பிணி பெண்கள், பெண்ணை நம்பி குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒருடைய வருமானத்தை நம்பி இருந்துச்சு. உனக்கு வந்தவள யார் வந்து விட்டா மிராசா வந்திருப்பான்? ஆலை முதலாளிகளா கூட்டத்துக்கு வந்திருப்பான்? பாவம். ஏதோ கவர்ச்சி, உன் மேல இருக்கக்கூடிய கவர்ச்சி. அதான் வந்துடான். வந்து உன் பேச்ச இறுதியா கேட்டுட்டு போனா அந்த கூட்டம் இவ்வளவு ரசம் ஆகாது. உன்னை பார்க்க தான் வர்றான். எப்படி உனக்கு ஓட்டு போடுவேன்? உன் பேச்ச கேட்க வர்றான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு தாவேக்கா ரொம்ப நாள் ஓடும் நினைச்சேன். தாவேக்காவுக்கு கரூர் முடிவுரை எழுதி விட்டது. நன்றி சார். நன்றி.